ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பாருக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்து சாம்பார் பொடி வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்தாலே போதும், நமக்கு தனியாக வந்து வத்தப்பொடியெலாம் சேர்க்க வேண்டாம். அடுத்து கேரட் பீன்ஸை வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு வந்து நமக்கு வந்து பருப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸில் இந்த சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். காய் நல்லா வேகட்டும் கொதித்து. இதுக்கு வந்து நமக்கு பருப்பு, தேங்காய் எதுவுமே தேவையில்லை. சட்டுன்னு திடீர்னு ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் அதை டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் வந்து நான் இப்போ இதில் வந்து கடலை மாவு வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். டிஃபனுக்கு வந்து இந்த சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கு வந்து இதை சாப்பிட முடியாது, ஆனால் டிஃபனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காக அருமையாக இருக்கும். நம்ம பருப்பு சேர்த்து எப்படி சாம்பார் செய்வோமோ அதே மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ.